அண்ணாமலை சொல்றதை தமிழ்நாடு அரசு கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாங்கள் எந்த நீதிபதியையும் அச்சுறுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நியாயத்தின் பக்கம்தான் நாங்கள் நிற்போம். தேர்தல் நேரத்தில் என்ன வேண்டாலும் ஒன்றிய அரசு செய்யும். எதையும் எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. இவர்கள் ஆன்மீக பாதையை சொல்லி இவர்கள் திசை திருப்ப பார்க்கிறார்கள். அந்த திசை திருப்பலெல்லாம் தமிழ்நாட்டிலே எடுபடாது. அண்ணாமலை என்னைக்குமே பகல் கனவு காண்பார், குற்றச்சாட்டு வைப்பார். இந்த 77 லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க இறந்தவங்க ஷிஃப்டட் அந்த மாதிரி தான். நாங்கள் எந்த திருட்டு ஓட்டும் எங்கேயும் போடல. திருட்டு ஓட்டு யார் போடுவாங்க என்பது இந்தியாவுக்கு தெரியும். அந்த இன்றைய பொறுத்த வரைக்கும் இந்த 77 லட்சம் ஓட்டு நீக்கப்பட்ட காரணத்தாலே எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான வாக்காளர்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். நாங்கள் இந்த 200 என்கின்ற இலக்கை மிக சுலபமாக அடைவதற்கு இது எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். திருப்பரங்குன்ற விவகாரத்துல நீதிபதிக்கு பயத்தை காட்டிட்டீங்க. ஒரு தீர்ப்பு சொன்னா இப்படிதான் நீதிபதிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நீதிபதிக்கு பயங்காட்டுகிற அச்சுறுத்துகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நாங்கள் எத்தனையோ அடி வாங்கி இருக்கிறோம் நீதிமன்ற தீர்ப்புகளிலே. அப்பொழுதெல்லாம் அமைதியை தான் காத்திருக்கிறோமே தவிர நீதிபதிகளை அச்சுறுத்திய வரலாறு எங்களுக்கு கிடையாது. இன்றைக்கும் நீதியை மதிக்கின்றவர்கள் நாங்கள். எனவே நீதிபதிகளை அச்சுறுத்துகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. வேறு யாரும் போலியானவர்கள் அந்த வேளத்திலே வந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஆமா, அதாவது மலை உச்சியிலே வைக்கப்படுகிற சர்வேக்கள் அது கீழே இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இது உயரமாக வைக்கப்பட்டது. வேற எங்கேயாச்சும் தீபத்தூண் 8 அடியில் வச்சிருக்காங்களா? அது அதை விட உயரமாக வச்சிருக்காங்க, குட்டையாகவும் வச்சிருக்காங்க. அதனால அதுல எந்த காலத்துல தீபம் ஏத்துச்சு அதை சொல்லணும். இந்த காலத்தில் நாங்கள் தீபம் ஏற்றி இருக்கிறோம், அதுக்கு ஆதாரம் இருக்குது என்று சொன்னால் அப்புறம் பேசுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கிலையும் தமிழக அரசு வழக்காடி அந்த வழக்கிலே இந்த இடத்திலே இந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்படவில்லை, அதற்கான ஆதாரங்கள் கிடையாது என்றுதான் சொல்லி இருக்கிறார். இது நீதித்துறையை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கிளப்பி விடுகிற ஒரு கடுமையான ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல். நாங்கள் யாரையும் அச்சுறுத்தவில்லை. நிச்சயமாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யாரும் தூண்டி விடுகிறார்கள் என்று நீங்கள் சொல்வதை எடுத்துக்கொண்டால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இன்றைய பாஜக அரசும் அதை சேர்ந்தவர்களும் செய்கின்ற சதி வேலைதான். எனவே நாங்கள் நீதியை மதிப்பவர்கள், சட்டத்துக்கு மரியாதை கொடுப்பவர்கள், நீதித்துறைக்கு மதிப்பு கொடுப்பவர்கள். நாங்கள் எந்த நீதிபதியையும் அச்சுறுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நியாயத்தின் பக்கம்தான் நாங்கள் நிற்போம். அதை பற்றி அரசு முடிவு எடுத்துக் கொள்ளும். இதை பற்றி ஒண்ணு அண்ணாமலை சொல்றதை தமிழ்நாடு அரசு கேட்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. சார் எத்தனை முறை வேணாலும் கொடுத்துட்டு போறாங்க சார். அதை பத்தி உங்களுக்கு என்ன? தமிழ்நாடு அரசு அதுக்கு தகுந்த விளக்கங்களை கொடுத்துக் கொள்ளும். தேர்தல் நேரத்தில் என்ன வேணாலும் ஒன்றிய அரசு செய்யும். எதையும் எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இந்த இயக்கத்திற்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு சிறந்த ஆட்சி இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆன்மீக பாதையை சொல்லி இவர்கள் திசை திருப்ப பார்க்கிறார்கள். அந்த திசை திருப்பலெல்லாம் தமிழ்நாட்டிலே எடுபடாது. இது திராவிட மாடல் மண்ணாக இருந்தாலும் ஆன்மீக உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளித்து இன்றைக்கு திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் புதுப்பொலிவோடு இருக்கிறது, பழனி புதுப்பொலிவோடு இருக்கிறது, சமயபுரம் புதுப்பொலிவோடு இருக்கிறது. இப்படி ஆன்மீகத்துக்கும் முக்கியத்துவம் தருகிற அரசுதான் இந்த அரசு என்பதை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழன் உணர்வான், இந்து உணர்வான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.